வேலை செய்யும் போது பொழுதுவாவே எப்போ மனிதன் தூங்கும் பொழுது கூட ஒரு நிதானத்தோட தான் தூங்கணும். தூங்கும் பொழுது நிதானமா தூங்கினாதான் அந்த ஆடை விலகுதா விலகலையா, பக்கத்துல யாரும் படுத்திருக்கிறாங்களா, இல்ல அவங்க மேல பற்றுமா படாதா, எப்பொழுதுமே நிதானம் என்பது நிரந்தரமா இருக்கணும். நீங்க இந்த 3 இடத்துல இருக்கணும்னு சொல்றீங்கன்னா மற்ற இடத்துல இருக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல அப்ப நீங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. நான் எப்பவுமே நிதானமா, வாழ்க்கை நிதானம்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கு. தூக்கத்துல நிதானமா இருந்தா அந்த காட்சி வருது, எந்திரிக்கணும், போகணும். அப்படி இல்லாட்டி யாராவது வந்து எழுப்பிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர மாதிரியா இல்லையா? தம்பி படம் எடுக்கிறாருன்னா ஒளிப்பதிவு பண்றாருன்னா அவர் ஒரு நிதானமா இருந்தா தான் ஒளிப்பதிவு பண்ண முடியும். ஆமா. அதே சமயத்துல இந்த ஒரு நாடகம் ஒருத்தர் பேசுறாருன்னா பேசுற நிதானமா இருந்தா தான் இந்த இவங்களை போட்டா இவங்களை போனவரும் சரியா சொல்லி சரியா வாங்கி சரியா கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஒரு சமையல் பண்ணணும்னா நிதானமா இருந்தா தான் இவ்வளவு விழாக்கி இவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவு தண்ணிக்கு இவ்வளவு புளி ஊற்றணும் அப்படிங்கிற நிதானம் இருக்கும். அப்ப எப்பவுமே மிருதங்க சுதி சேர்க்கிறாங்க, நிதானமா இருந்தா தான் சுதி சரியா சேர்க்க முடியும். நிதானமே இல்லாம உட்காந்துட்டு தட்டினோம்னா 1 மணி நேரம் ஆனாலும் சுதி சேர்க்க முடியாது, ஒன்னும் கூடுதல் அடி குறையும். ஆக மொத்தத்தில் நான் நிதானமா தான் இருக்கேன், என் மான் இங்கதான் இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்ல. இப்ப நிதானம் இல்லாம எதுவும் தள்ளாடுறாங்க அப்படிலாம் இல்ல. வார்த்தையை கொடுக்கும் பொழுதும் நிதானம். அதாவது நீங்க முதல்ல நல்லா யோசிக்கணும், இந்த இடத்துக்கு மானுக்கு சம்பந்தம் இல்லை. புரிஞ்ச இடத்துல மான்கள் வாழுமே தவிர எங்க திரைப்படத்துக்குள்ள வந்து மான் வரும் அப்படிங்கறது வந்து யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு அளவுக்கு மீறி ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாமே தவிர பேராசை இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. ஆனா உங்களுக்கு பேராசை மாதிரி தான் தெரியுது. பட்டினத்தார் கூட பாருங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாரு தெரியுமா? அப்பவே அவருக்கு 9 கோடி சொத்து இருந்துச்சான். இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் வெளிநாடு போறேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய மருதவனையும் அனுப்புறாரு. எல்லா பிள்ளைங்களும் ஒவ்வொரு மூட்டையை கொண்டு வந்தாங்க, காசு பணம் எல்லாம். அதே மாதிரி மருதவாணனும் ஒரு மூட்டையோட தான் வந்தாரு. ஆனா எல்லாரும் கொண்டு வந்த மூட்டையில இருந்தது காசு பணம், இவர் மூட்டையில இருந்தது எருராட்டி. அவர் என்ன பண்ணாரு, கோபப்பட்டாரு, எடுத்து ஒரு எருராட்டியை ஓங்கி அடிச்சாரு. அந்த எருராட்டி நொறுங்குது. நொறுங்கிய பிறகு அதில் இருந்து சிதறுகிறது பாருங்க நவரத்தினங்களும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, நவரத்தினங்களையும் அந்த எருராட்டிக்குள்ள பதிச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு அது மாதிரி கொண்டு வந்தா என்ன செய்வாங்க, கள்ளக்கடத்தல் பண்றாங்க, உள்ள போட்டுருவாங்க. ஆனா அன்னைக்கு சாதித்த மாதிரி அவர் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளவே பார்த்தா கடைசியில ஒரு பெட்டியில என்ன இருக்கு, காதற்ற ஊசியும் மாறாதுதான் கடை வழிக்க அப்படின்னு இருந்தது. காது இருக்கிற ஊசி கூட ஒரு ஊசி எடுத்து ஒரு நூலை கோர்த்து ஒரு கிழிஞ்சு போன துணியை தைக்கிறது போதும். காதே இல்லாத ஊசி எதுக்கு பயன்படாது, அந்த ஊசி கூட நம்ம கூட வராது அப்படின்னு சொல்றாரு. காதற்ற ஊசியும் மாறாதுதான் கடைவழிக்கே என்று சொன்ன பிறகு திரும்ப திரும்ப படிக்கிறாரு. படிச்சு பார்க்க இவருக்கு பிறந்தது ஞானம். இனிமே எதுக்கு நம்மளுக்கு சொத்து சோகம் வீடு வாசம் பொண்டாட்டி உள்ள அப்படின்னு சொல்லி 9 கோடி சொத்தையும் தூக்கி போட்டு போனார்ல பட்டினத்தாரு. நான் கேட்கிறேன், உங்க மாடு அது மாதிரி 1 கோடி போடுமா? போயிட்டு போகுது. இந்த மாடு இல்லைன்னா இன்னொரு மாடு சொல்லுங்க, 1 லட்சம் பெருமா போயிட்டு போகுது. பணம் வீடு வாசலாம் ஜடப்பொருள், அதுக்கெல்லாம் உணர்வு இல்லை. ஆனா மான்குட்டி என்பது ஒரு உயிருள்ள ஜீவன், அது என் மீது அளவடந்த ஒரு பாசத்தை வச்சிருக்கிறது. அது என் மேல எப்படா வருவாரு நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு ஏக்கத்தோட காத்திருக்கு. நீங்க கொண்டு போய் அதோட இதை விட்டுறீங்களே, இது அப்படி தனிமையை காட்டுல விட்டுறக்கூடாது. இந்த குட்டிக்கு என்ன குறை, நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், எல்லாமே நிறைஞ்சிருக்க குட்டி இருக்க வேண்டிய இடம் நல்ல சிறப்பான இடம். அதை விடுத்து இந்த மழையிலையும் வெயிலையும் பனிலையும் இந்த பள்ளத்திலையும் மேட்டிலையும் கஷ்டப்படுது. இந்த திணையில சுனை இருக்கும், நீங்க சொன்னது சரிதான். மானுக்கு வந்து திணை இருக்கிற இடத்துல வசிக்காதுங்கிறது உண்மைதான். திணையில சுனை இருக்கும், போய் உறவுச்சுன்னா அதுல காயம் மட்டும் காயப்படுச்சுன்னா ரத்தம் வரும், அப்புறம் ஈ வைக்கும், அப்புறம் ஜலம் பிடிக்கும், அப்புறம் வைத்தியம் பார்க்கணும், இத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனால் இது தப்பிக்கிற நேரத்துல எந்த வழிப்ப அவசரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யானையை தெளிச்ச போய் பானைக்குள்ள கூட கையை வச்சு பார்ப்பாங்க. பானைக்குள்ள யானை இருக்குமா? ஆனா என்ன சிந்தனை அதுக்குள்ள கூட இருந்துடாதா என்ற நோக்கம். அது போல வர்ற மான்குட்டி இது திரை போனா நம்ம இதுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அறியறதுக்கு உண்மையாகவே அது நுழைஞ்சிருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இவ்வளவெல்லாம் ஏன் மூடி படைக்கணும்? ஐயா கேட்டுவாரு வாங்க, மான்குட்டி இருக்குன்னு சொல்றீங்க, ஆசை நீங்க சொல்றது பேராசை சொல்லியிருக்கீங்களா? பேராசைன்னு என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை நம்ம அடைய நினைக்கிறதான் பேராசை. நான் அப்படி இல்லையே, எனக்கு சேர வேண்டியதை தன்னுடைய உரிமையை சரியான நேரத்தில் நிலைநாட்டாமல் விட்டுவிட்டு சென்றால் அவன் ஒரு வகையில் ஆண்மையற்றவன் சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை. இது உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்றீங்கல்ல, சீதாதேவி நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா? அதான் பாதுகாப்பா தான் இருக்கு. பாதுகாப்பா இருக்குன்னு பக்கத்து வீட்டுல போய் நம்ம தேடக்கூடாதுல்ல. ஒரு பாதுகாப்பு இல்ல, அண்ணன் தம்பி 7 பேர் பாதுகாப்பு, நீங்க ஒரு பாதுகாப்பு. அந்த மாடு கூட பிறந்தது மான் இல்ல
அண்ணன் தம்பி 7 பேரு. சரி. நீங்க 8, உங்க அப்பா 9. 9 நல்லா விளம்பரப்படுத்துங்க அப்படி ஊருக்குள்ள. என்னங்க 9 பேர் பாதுகாப்பு அந்த மான். அப்ப இந்த 7 பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அண்ணன் தம்பி 7 பேரு, நீங்க 8, உங்க அப்பா 9. உங்களுக்கெல்லாம் உங்க இம்சைக்கு பயந்துதாங்க அவர் வர்றதே இல்லை. சங்கத்திலே கிடக்குறாங்க. நாங்களும் அவரும் சந்திக்கிற வேலையே இருக்காங்க. இப்படிலாம் ஒரு வார்த்தை கேட்டா என்ன பண்ணுவாரு? சரி, நீங்க அப்ப எத்தனை பேர் சொல்லுங்க. காவலுக்கு வந்து மொத்தம் எத்தனை பேர்? நீங்க அண்ணன் தம்பி 7 பேர், உங்க அன்னைக்கு 7 பேரு. 7 பேரு, நீங்க உங்களை சேர்த்தா 8வது நம்பரு. அப்ப என்னுடைய தோழி தான் போறா. அப்ப இல்லைங்க, நீங்க ஏன் அந்த இடத்துக்கே போறீங்க? நான் என்ன நினைச்சேன், உங்க அப்பா வரலையே 9 சொன்னா வருத்தப்படுத்துறா. தோழி வந்துருக்கு, அதான் 9 சொன்னா அது வருத்தப்படுமே. இப்பதான் ராசி ஆயிருக்கீங்க, மறுபடியும் 9 சொல்லக்கூடாதுன்னு நான் பேசுறேன். ஆனா அந்த வேலை நீங்க நல்லா பாப்பிய வளர்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க. அடிக்கடி உங்களையே சந்திக்கிறேன். பேராசை என்பது ராவணே சீதாதேவி மேல ஆசைப்பட்டா இங்க இருந்து தூது போனா இதனால் இலங்கை மாநகரமே அழிந்தது. அவன் ஆசைப்பட்டது அடுத்த முன்னாடி அதனால் அழிஞ்சு, அது பேராசை. அதே போல இந்திரன் அகலி கௌதம முனிவருடைய மனைவி அகலியை மேல ஆசைப்பட்டு இந்திரன் வந்து கௌதம முனிவர் மாதிரியே வந்தா கடைசியில உடம்பு பூராமே அவனுக்கு ஒரு அப்படி ஆயிடுச்சு. காரணம் அது பேராசை. அது அடுத்தவருடைய மனைவி. அவன் கேட்டான், இது அப்படி இல்லையே, இது என்னோட சொத்து. நலாயினி கூட என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவன் வந்து குஷ்டரோகி, பார்க்கும் பொழுதே அருவருப்பா இருக்கு, சலம் அப்படியே பொத்து ஊத்துது, ஆனா சாப்பிடும் பொழுது பாருங்க ஒரு விரல் அப்படியே அந்த சாப்பாட்டுல விழுந்துருச்சான். இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அந்த விரலை தூக்கி அப்படியே சலத்தோட வெளியில போட்டுட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. அவ்வளவு பசி இல்லை, கணவன் மேல உள்ள பக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிட்ட இவர் எப்படி நடந்துக்கணும்? இந்த மனைவியை தெய்வமா நினைக்கணுமா இல்லையா? மனைவி என்பது தெய்வம் அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? ஆனா இவர் என்ன செய்யறாரு, கொண்டாடிக்கிட்டே போய் கேட்கிறாரு, அம்மா அந்த 4வது தெருவுல 3வது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளை மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அவளோட நான் கூடணும், என்னைய கொண்டு போய் நீ சேர்க்க முடியுமான்னு கேட்கிறேன். கட்டின கொண்டாடிட்ட கேட்கிற கேள்வியாது. ஆனா என்ன மாதிரி பொம்பளை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடையிலேயே வச்சு மிதிச்சு சங்குதன்னா நறுக்கி தூக்கி காக்காக்கி போட்டிருப்பேன். ஆனா அந்த அம்மா என்ன செய்யறா, தன்னுடைய புருஷன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியா போய் கேட்க முடியாதுல்ல. காலையில எழுந்திரிச்சோடனே 5 மணிக்கெல்லாம் கேள்வி கேட்பாடு இல்லாம போய் அந்த அம்மா வாசல போடுறது, கோலம் போடுறது, என்னமோ போய் போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது அங்க நடந்தது என்ன அப்படின்னா, வேடுவர் எங்க வாங்க முதல்ல அவர் பேரே பேர்லயே சாமி இருக்காரு. குறவளையில போய் விஷம் இருக்கும் பொழுது அதுக்கு கீழே இறங்கிடாம இருக்கிறதுக்கு இந்த அம்மா போய் குறவளை பிடிச்சிட்டாங்க. யாரு நீல பொண்டாட்டிக்கு? ஆமா, குறவளைய பிடிச்சா செத்து போயிட மாட்டாங்களா? விஷம் உள்ள போகாம இருக்கிற அளவுக்கு குறவளையை இறுக்கி பிடிச்சா காத்து உள்ள போகுமா? அப்ப இந்த அம்மா திட்டம் என்னன்னா, கொஞ்சம் மிச்சம் சொச்சா இருக்கிறதையும் சேர்த்து பிடிச்சிடலாம் தான் நம்ம பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் யாரு? உலகத்தையே கட்டி காக்கும் ஈசன். ஏற்கனவே அந்த விஷத்தை உள்ள போகும்பொழுதே கொன்றை மாலை கழுத்தில் அணிஞ்சு போறாரு. கொன்றை மாலை கழுத்தில் அணிஞ்சிருந்தா விஷம் உடம்புல பாதிக்காது. இருந்தாலும் புருஷன் இல்லையா காப்பாங்க. நீங்க சொன்னீங்க நலாயினிக்கு பேர் வாங்கிட்டு யாரு தெரியுமா? புருஷன் தான். மௌத்கல்ய முடிவு இன்னொரு பொம்பளை கிட்ட கொண்டு போய் கூட்டிட்டு பேர் தேவையில்லை, அப்படிலாம் ஒரு பேர் வேணும். வேற ஒரு பொண்ணுட்டு அவர் போனாரா? எது போறேன்னு சொன்னால அந்த என்ன இருந்துச்சுல இங்கதான் கவனிக்கணும். நலாயின்னு ஒரு பெண் இந்த உலகத்திற்கு வெளியே தெரியுதுன்னா அது காரணம் யாரு? புருஷன். சாவித்திரின்னு ஒரு பெண் இந்த உலகத்துக்கு வெளியே தெரியுதுன்னா அது காரணம் யாரு? புருஷன். சத்தியவான் தான் உயிரை விட்டதுனாலதான் சாவித்திரின்னு ஒரு பெண்ணு போய் புருஷன் உயிரை வாங்கிட்டு வந்துச்சு. உயிரை கொடுத்து கொண்டாடி பேர கொடுக்குறாரு. உண்மையா இல்லையா? உயிரை கொடுத்து ஏன் இந்த அம்மா போய் நேரடியா அங்கே போய் போராடி அவர் உயிரை திருப்பி கொண்டு வந்ததுனால அந்த அம்மா போராடி செத்துட்டு போறான்னு போய் இருந்துச்சுன்னா நீங்களே எல்லாருக்கும் அந்த தன்மை வருமா சொல்லுங்க. அப்போ இவர் உயிரை கொடுத்து இந்த அம்மாவுக்கு போய் வாங்கிட்டாரு. எப்படி சாமர்த்தியம் இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காது. என்ன சொல்லுங்க ஒண்ணு நான் சொல்றேன். நியாயத்தை பேசுறேன், நீங்க அநியாயத்துக்காக பேசுறீங்க. ஏங்க என்ன நியாயத்தை பேசுறீங்க? மானுடைய உண்மையை நல்லா வைக்கலாம், வாழ வைக்கலாம். அனுசுயா கூட பாருங்க, அனுசுயா கூட மும்மூர்த்திகளும் போய் நிர்வாகமா எனக்கு ஏதாவது கொடுமான்னு கேட்டாங்க. ஆடைகள் இல்லாமல் பிறந்த மூலத்தோட எனக்கு ஏதாவது கொடுங்க, சாப்பிட வேணும்னு கேட்கிறாங்க. சாப்பிடணும்னு கேட்டோடனே இந்த அம்மா என்ன செய்யறா, சரி வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஆடைகளை அவுத்துட்டு கூந்தலை அவிழ்த்து
விட்டு கூந்தலாலேயே உடம்பு மறைக்கிறான். ஆடதானே கட்டக்கூடாது, கூந்தலால உடம்பு மறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூந்தலாலேயே உடம்பு மறைச்சு வெளியில வரும் பொழுது அப்ப வாயு பகவான ஏவுறாங்க. வாயு பகவான்னா காற்று. காத்து கொஞ்சம் அடிச்சுச்சுன்னா இது முடி என்ன திடப்பொருளா இல்ல, காத்து லேசா வச்சா முடி விலகுமா இல்லையா? அப்ப பார்த்து நம்ம அசிங்கப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வாயு பகவான் வர்றாரு. வரும் பொழுது இந்த அம்மா யோசனை வந்துக்கிறேன் சாதாரணப்பட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை தெளிச்சு 3 பேரையும் குழந்தைய மாத்திட்டான். கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த குழந்தைய மாத்தின சக்தி இந்த 3 பேர் போய் நிர்வாணமாவான்னு சொன்னதுனாலதான் வந்துச்சுங்க. ஏங்க ஒரு பொம்பளைய கட்டாள மேன்மக்களே சங்க சுட்டாலும் உண்மை ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரி, மேல இருக்கிறவ தப்பு பண்ணாலும் தப்புதான், கீழே இருக்கிறவ தப்பு பண்ணாலும் தப்புதான், ஆண்டவனே பண்ணாலும் தப்பு தப்பு தானே. சிவன் மகாவிஷ்ணு பிரம்மன் 3 பேரும் போய் ஒரு பெண்ணுகிட்ட நீ நிர்வாணமா சாப்பாடு போடுன்னு சொன்னது உலகத்திலே அந்த ஒவ்வொரு விளக்கம் இருப்பது. ஒரு நீதிமன்றம் இருப்பீங்களா? வட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு, மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு, அடுத்து மாநிலத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு, அடுத்து உலகத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கு. உலக நீதிமன்றத்துக்கு போனாலும் தப்பு தப்பு தான். அதனால நான் தப்பை யாரும் பேச மாட்டேன். நீங்க அடுத்த விஷயத்தை உள்ள வச்சு சொல்றீங்களா, இது மிகப்பெரிய தப்பு. நான் யார சொத்தையும் நான் உள்ள வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதை வச்சு என்ன சொல்ல வரீங்க? மாடு இல்லைன்னா வேற மாடு, அதை விட்டுட்டு நீங்க ஏன் அப்படிலாம் போக முடியாது. அப்படிதான் நீங்க போக முடியாது. இல்லைன்னா போக மாட்டேன். மானை பிடிக்காம சொல்லுங்க. மானை பிடிச்சா நீங்க போலாம்னா அப்ப இந்த ஜென்மத்துல அப்படி கிடையாது. பார்ப்போம்.
தன் வாயால் கெடும் என்பது போலே எப்படி நாவை கொண்டுதான் அந்த உலகத்துல வாழணும். அதே சமயத்துல நாவை அடக்கி வாழணும். ஒரு பொய்ய இருக்க சொல்லி 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 பெரிய பொய் மூட்டை ஆகுனீங்கன்னா கடைசியில் அதை நீங்க தான் சுமக்கிற மாதிரி ஆயிடும். இல்லாட்டி இது என்ன உண்மை என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பொருள் அதை கூட உங்களுக்கு தெரியும். பிறப்பு என்னும் பேதமே நீங்க, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. நம்மம்மா ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு பிறந்தான், வெந்ததை திங்கிறான், விதி வந்தப்ப சாகுற. இதுவா வாழ்க்கை? ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்திறமையை வச்சுட்டு அந்த உலகத்துல படைப்பார். நல்லா தெரிஞ்சுங்க. எறும்புக்கு பத்தியா, எறும்புக்கு கண்ணே இல்லை. கண்ணே இல்லாம எறும்பு எப்படி ஒரு எறும்புக்கு பின்னாடி வரிசையா போகுது? மோப்பர் சக்தி. ஏன்னா அதை நுகர்த்து பார்க்கும். ஆண்டவன் அந்த தன்மை அதுக்கு இருக்கு. நமக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கான வரிசையில் நினைக்கிறோமா? ஒருத்தர் நிற்கும் போது இப்படி போய் நுழைஞ்சிடலாமா, இப்படி போய் நுழைஞ்சிடலாமா அப்படின்னு வரிசையை விட்டு முன்னாடி தான் நினைக்கிறோம். அதுபோல இந்த கரையாண்டு பத்தி, அந்த கரையா வந்து புத்து கட்டுதே பாத்துக்கீங்களா? கரையா முத்து வந்து உயிர் புத்த போய் தட்டு விட்டு கொஞ்ச நேரம் வச்சு போய் பாருங்க. தட்டா அப்படியே உடனே எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. உடனே கூட்டம் போடுற வேலை தெரியாது. ஒன்னா பார்த்தா மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அது மூடிடும். ஏன் மூடு தெரியுமா? மழை பெஞ்சா தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா உள்ள அதுக்கு தேவையான இறையெல்லாம் சாப்பாடெல்லாம் உள்ளதான் வச்சிருக்கோம். குஞ்சு மறுத்து வச்சிருக்கோம். குஞ்சு அந்த வெள்ளத்துல போயிடும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஆபத்து வெளியில பாம்பு இருக்கு, பாம்பு உள்ள வந்துச்சுன்னா போச்சு, நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், உணவை சாப்பிட்றோம், நம்மளை தின்னு. அப்ப அந்த கரையாடு உள்ளது அவ்வளவு பெரிய அறிவு. தேன் பார்த்தீங்கன்னா, தேனுங்கிறது திடப்பொருளா திரவ பொருளா? திரவம். திரவம் தானே தேன். இந்த தேனை கொண்டு போய் மேல சேர்த்து வச்சு அந்த தேனு கீழே ஒழுகாம இருக்கு. எப்படி அந்த தன்மை ஆண்டவன் அதுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப செலுத்தி பூச்சி இருக்க தேனு ஊறி தண்ணியில ஊத்தணும்னா ஊறி கீழே சொட்டு இறங்கிருக்கு. இந்த தகர கொட்டை போட்டிருக்கமே பனிக்காலத்துல பாருங்க, தகரத்துல ஓட்டே இருக்காது. ஆனா பனி தண்ணி இறங்கி அந்த தகரத்து கீழே தண்ணி சொட்டு சொட்டா வரும். ஆனால் ஒரு தேன் குழவி அது எவ்வளவு பெருசு, அதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய ஆற்றல். அது போய் ஒரு மெழுகை கண்டுபிடிச்சு முதல் அந்த மெழுகை சேர்த்து எல்லாரும் தேன் போய் வாயில வந்து எடுத்துட்டு வருது. அது எச்சுன்னு சொல்லி தேன் வாயில சாப்பிட்றது வேற, அது உறிஞ்சதுக்குள்ளே தனியா ஒரு குழாய் வச்சிருக்கோம் தேனை உரியதுக்கு. அந்த குழாய் மூலமாக உறிஞ்சு கொண்டு வரும். அது வயிற்றுக்குள்ள போகாது, போச்சுன்னா செரிச்சிடும். அந்த குழாயில கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த தேனி கீழே ஒழுகாத அளவுக்கு சேர்த்து வச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல். அது போல ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு அறிவை, ஒவ்வொரு ஞானத்தை, ஒவ்வொரு திறமையை வெளியே வச்சிருப்பேன். அது என்னன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. ஆனாலும் பாட்டு பண்ணாங்களே, எப்படி என்ன பாட்டு? இந்த தூங்கலை, அதனாலதான் கேட்கிறேன். வசந்த் மன்னவன் பண்ணாடி பாட்டு பண்ண கைவிட்டு வாங்க. இவ்வளவுலாம் திறமை கொடுத்தாங்க, கடைசியா காக்கா வரட்ட வச்சுட்டானே போது எனக்கு ரொம்ப காக்கா இல்லைங்க. காக்காக்கு ஒரு வெண்பாவே நான் வச்சிருக்கேன், அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்படி கேளுங்க. ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டிக்கு வயசாகிடுச்சு வச்சுக்கோ, நல்ல வயசான பாட்டி அந்த கடலையை காய போட்டு, இல்லாட்டி நெல்லை காய போட்டு, இல்ல இந்த கொள்ளு துவரை இதெல்லாம் காய போட்டு, பாட்டி எதுவும் கோழிங்க வச்சுனா சூண்டு வரட்டுன்னு சொல்லி குச்சியை கொடுத்து எப்போ உட்கார வைப்பாங்க? நல்லா வயசான இருப்பதான் உட்கார வைப்பாங்க. அது கண்ணு தெரியுதோ இல்லையா, சோ அப்படின்னு உட்காந்துருக்கான். இப்போ உங்களை வந்து சோ அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப இவ்வளவுலாம் திறமை உள்ள உங்களை அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மான்குட்டி குடிச்சீங்கன்னா நலாயினிக்கு எப்படி ஒரு நல்ல பேர் இருந்துச்சோ, கண்ணைக்கு எப்படி நல்ல பேர் இருந்துச்சோ, எங்க அப்பாவுடைய வேண்டுதல், அதனால நான் காவலுக்கு வந்திருக்கேன். கோப்பெருந்தேரிக்கு எப்படி பேர் இருந்துச்சோ, அது போல பாஞ்சாலிக்கு எப்படி பேர் இருந்துச்சோ, அது போல சீதைக்கு எப்படி பேர் இருந்துச்சோ, அது போல உங்களுக்கு ஒரு பேர் வேணும்னா நீங்க மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்தாதான். இல்லாட்டி வெளியே இல்ல. வெள்ளிமலையோரம் நந்தானம்மா, வெள்ளிமலை வேணும் நந்தேனம்மா, வெள்ளிமலையோரம் நந்தானம்மா,
சாப்பாட்டு வசதியெல்லாம் நிறைய இருக்கு. சுற்றியே எல்லாம் பழக்கம் பண்ண முடியல. அதனால துண்டை வச்சு போட்டு வெளியோட உட்காந்துருப்பேன். வெளியே மானுட்டியை பிடிச்சா போகவே மாட்டேன். பச்சை தண்ணியை பிடிக்கிட்டே 15 நாள் உட்காந்துருப்பேன். அப்ப சோறு நின்று எத்தனை நாள் உட்காந்துருப்பேன். வான்குருவின் கூட வெள்ளருக்கு தொழுகறையாம் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறியா யாம் வள்ளுவமை என்று வலிமை சொல்ல வேண்டாம். எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எழுது. நீங்க சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தனி திறமைய ஆண்டை வச்சு படைக்கிறது உண்மை. குருவி கூடு கட்டுமே தெரியுமா உங்களுக்கு? கோடை காலத்துல ஒரு விதமா கட்டும், மழை காலத்துல ஒரு விதமா கட்டும். மழை காலத்துல வாசம் எங்கிட்டு வைக்கும் தெரியுமா? பூமியை நோக்கி இப்படிதான் வைக்கும். ஏன்னா இப்படி பெய்கிற மழை இப்படி அடிச்சாலும் சாரல் உள்ள போக கூடாது, இப்படி அடிச்சாலும் மழை தண்ணி உள்ள போக கூடாது. அப்ப அது வாசலை என்ன பண்ணுமா? பூமியை நோக்கி இப்படி தலைகீழா வச்சிடும். அப்ப இங்க இருந்தா குருவினா குருவிதான். குருவி இருக்கு. சிட்டுக்குருவி எடுத்துக்கங்க. தூக்குனாங்குருவி எப்பவுமே சிட்டுக்குருவி அப்படிதான் சைடுல வைக்காது. அதே சமயத்துல மத்த குருவி அதெல்லாம் சைடுல வைக்காது. ஆனா இதுக்கு இடையில வந்து இந்த வெயில் காலத்துல வந்து என்ன அப்படின்னா அந்த கூட்டோட லாப்ல தான் வைக்குமா இந்த இடையில. ஆமா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா காற்று உள்ள போகணும், வெளிச்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன செய்யுமா இந்த இடையில தான் வைக்குமா இந்த வாசலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்குருவி கூடு கட்டிடும். ஆண்குருவி கூடு கட்டினதுக்கு அப்புறம் தன்னுடைய இந்த பெண்குருவி எப்படி கொண்டு ஒண்ணுன்னா காமிக்குமா, இந்த வீடு பிடிச்சிருக்கா, இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்வையிட்டு இந்த பெண்குருவிக்கு எந்த கூடு பிடிக்குதோ அதுலதான் ரெண்டும் குடும்பம் பண்ணுமா. இன்னைக்கு மனுஷெல்லாம் அப்படியா இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு சில பேர் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காதோ அதைத்தான் நிறைய பேர் செய்யறாங்க. அதனாலதான் பிரச்சனையே உருவாகுது இல்லையா? ஆனா ஒரு பறவைக்கு 4 அறிவு. ஆனா அது எவ்வளவு ஒரு திறமையா அந்த பொண்டாட்டியை விடக்கூடாதுன்னு சொல்லி அது என்ன செய்யுது, கூட்ட கொண்டே காமிச்சு அதுக்கு பிடிச்சாதான் அதுல குடும்பம் பண்ணுமா. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா கொடுத்து பேர் வாங்கினாலே. ஏன் கமலாவதி அப்படிங்கிற பெண்ணு உயிரை கொடுத்தாலே எப்படி கொடுத்தா அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. நிறைமாத கர்ப்பிணி உட்கார்ந்து எந்திரிக்கிறதே கஷ்டம். ஆனா இந்த குழந்தைக்கு இந்த நேரத்துல பிறக்க போகுது. இந்த நேரத்துல இது பிறந்தால் கண்டிப்பா இந்த நாட்டுக்கே அழிவுங்கிறது சாதக கணிப்பு. அப்ப இந்த நேரம் தவறு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது அப்படின்றதுனால இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா தோழிகளை கூப்பிட்டு என்ன தலைகளா கட்டி தொங்க விடுங்கன்னாங்க. நிறைமாத கர்ப்பிணிய அழகிலா கட்டி தொங்க விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண முடியாது. வேட்டு வைக்கிறது நமக்கா யாருக்கு சரி. அப்ப இந்த அம்மா தலைகீழா கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி தலைகீழா கட்டி தொங்க விட்டாங்க. அந்த காலம் கடந்தது. பிறகு அவிழ்த்து விட சொன்னாங்க. பிறந்தான் ஒரு குழந்தை. ஆனா தலைகீழா அந்த அம்மா இருந்ததுனால இந்த குழந்தை பிறந்துச்சு. ஆனா இந்த அம்மா உயிர் பிரிஞ்சிச்சு. இறக்க போறோம்னு தெரியும். தெரிஞ்ச தலைகீழா கட்டி தொங்க விட சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய நாட்டுக்காக உயிரையே தியாகம் பண்ணாலே கமலாவதி அப்படிங்கிற ஒரு தாய். அதெல்லாம் நினைச்சா உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவோங்க. உண்மையா இருந்தா பொய் சொன்னாதான் பிடிக்காது. இந்த கதையெல்லாம் சொல்லல உங்களுக்கு கொஞ்சம் கூட சங்கடமா இல்லையா? என்ன சங்கடம்? அந்த அம்மா உயிரை கொடுத்துச்சு, அந்த அம்மா அப்படி பண்ணிச்சு. இந்த நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க வச்சுட்டு இல்லன்னு சொல்றீங்க. நீங்க போய் அவங்கள பத்தி எல்லாம் பேசலாமா? நான் கூட பேசலாம். அப்படி எல்லாம் இருக்க சத்தம் எதுக்கு போடுறீங்க? கௌரவ மகரிஷி அதை பண்ணாரு இதை பண்ணாரு கோபுரத்துக்கு எப்படி பேர் வந்துச்சு இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே. நீங்க என்ன பண்ணீங்க? ஆம்பளை கிட்ட போய் மல்லு கட்டணும் பேசணும். என்னன்னு ஆம்பளை யாரு இருக்கா? என் கண்ணே இருந்தாருல்ல, அவர்கிட்டயே பேசி முடிச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. அவர் ஆம்பளை தான், அதை ஒத்துக்கிறேன். நீங்க தானே உள்ள கட்டுட்டீங்கடா. என்ன நீங்க தானே உள்ள போறான்னு சொன்னீங்க. நான் சொல்லல. அவர் தான் அம்மா நீ பதில் சொல்லிடுவா எனக்கு வேலை இருக்கு. குட்டி போட்டை கோழி ஒண்ணு இருந்ததா, கொம்பு முளைச்ச குதிரையும் பறக்குதான் பொருந்தாத அதை போல. குட்டி போட்ட கோழி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி இல்லையோ
ஒழுக்கம் இல்லாம இருக்கு. குட்டி போட்டை கோழி கொண்டு இருந்தா தேடி வந்த மானுக்கு உண்டான அடையாளம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா சொல்லுங்க பாப்போம். காயாத காணுகத்து
சரி பிள்ளைக்கு மஞ்சள் கீரை ஆசை வந்துருச்சு. சரி இது இருக்கிறதுல தப்பு இல்லையே. அதுக்காக நான் உங்களே யாரையும் நான் பண்ணிக்க மாட்டேன். யாரையோ பண்ணிக்கலாம் பக்கத்துல முடியுமா? யாரோட என்ன பண்ண- அவர் வந்து எங்க வீட்டுக்காரர், வீட்டு ஓனர், வாடகை இருக்க முடியல. அது எனக்கு தெரியும். அந்த வீட்டு ஓனர். அதுக்காக வேண்டி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாலே தேவன் என்று எழுதி வச்சுட்டாரா இல்லையா? ஆமா. யார் எழுதி வச்சது? யார் எழுதி வச்சது? கலை மெட்டி போய் கடையில் கொடுத்து இந்த நாளுக்கு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னாருக்கு இன்னார் எழுதி. அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? அண்ணா அண்ணா இப்ப வந்து நீங்க இதாவணியில் பார்த்த உருவமாயுது வாடை வீசி வர போத்த பருவமா வாடை இதாவணியில் பார்த்த உருவமாயுது வாடை வீசி வர போத்த பருவம் பாலாடை தூங்கமோ பாரியனோ பனி போல நானவதை ஓடியதோ ஆவாடை ராவணில் ஆற்ற உருவம்
காரியங்களுக்காக வேண்டுமெல்லாம் வந்து மாநிலத்தில் வந்திருக்கிற விளக்கு கொடுக்க அறியலாம் திருமணத்தில் சம்பந்தமாக எனக்கு வர வேண்டும். ஏற்கனவே தேவியாரை திருமணம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இரண்டாம் திருமணம் தான் வர போறேன். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய வெளியை உண்டாக வைத்து வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும். முருகன் எப்படி அழைப்பார்கள் வேளாவை விளக்கு நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஊர் செழிக்க வேணும் யான தங்க வேணும் உலக வாழ வேணும் கட்டில் செழிக்க வேண்டும் பால் பானம் வேணும் கட்டி செழிக்க வேணும் பால் பானம் பொங்க வேணும் மக்கள் எல்லோருமே ஞான தங்கமே இவருடைய வாழ வேண்டும் யான தங்கமே எனக்கு சங்கரோக காரணம் வாங்க வாங்க ஆதிரி முக்திக்கு ஜெய் காவலையோ நாடகத்திலே கண்டு பரிசீலிக்கும் மக்கள் அத்தனை நவாமி என்று தெரிவித்துக் கொண்டு ஒளிபெருக்கின் தளபதி ஒளிபெருக்கி வைத்தார் தெரிவித்து நாடகத்திலே செல்ல செல்லதாக ஒளிபெருக்கி செய்த தங்கராஜ் யூடியூப் சேனல் தெரிவித்து மீண்டும் சந்திப்பவனுக்கு எங்களுடைய இணைப்பினை இறுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் மணியா